அவர்களும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று அதிமுக சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட வேண்டாம் என்று பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் கருத்து தெரிவித்திருப்பதை அடுத்து இந்த முடிவை எடுத்திருப்பதாலும் ஆளும் கட்சியான அதிமுக அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் அங்கு பண விநியோகம் உள்ளிட்ட தேர்தல் முறைகேடுகளில் ஈடுபடும் என்பதாலும் இந்த தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்ததை அடுத்து இந்த முடிவை எடுத்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறாது என்று தாங்கள் நம்புவதால் இந்த முடிவை எடுத்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தொடர்ந்து 10 தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோல்வியை தழுவி வருவதை ஒட்டி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணித்தது. அதை தொடர்ந்து இப்போது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலிலும் அதிமுக போட்டியிடுவதிலிருந்து விலகி இருக்கிறது. இதனால் திமுக சார்பாக நிறுத்தப்படும் வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதிப்படுத்தும் வகையில் இருக்கிறது இந்த அதிமுகவின் அணுகுமுறை என்ற விமர்சனம் எழுந்திருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுக போட்டியிடாமல் புறக்கணித்ததற்கான காரணங்கள் முக்கியமான காரணங்களாக கூறப்படுவது ஒன்று, இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரசுக்கு பதிலாக திமுக போட்டியிடப் போவதாக முடிவு செய்யப்பட்டுவிட்டது. அங்கு செந்தில் பாலாஜி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அங்கு கொங்கு மண்டலத்தில் கள அரசியலில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக இந்த தேர்தலில் திமுக EVKS இளங்கோவன் பெற்ற வாக்குகளை விட அதிக வாக்குகளை பெற்று இங்கு வெற்றிக்கு ஒரு முத்திரை பதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பயன்படுத்த இருக்கிறார்கள். ஏனென்றால் 15 மாதங்களே இருக்கிறது சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறுவதற்கு. அந்த இடைத்தேர்தல் அந்த சட்டமன்ற தொகுதி பொதுத் தேர்தல் நடைபெறுவதற்கு 15 நாட்களுக்கு முன்னதாக நடைபெறக்கூடிய இந்த கடைசி இடைத்தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று திமுக 200 தொகுதிகள் என்ற இலக்கை நோக்கி அடியெடுத்து வைப்பதற்கு முதல் படிக்கட்டாக ஈரோடு கிழக்கு தொகுதியை திமுக பார்க்கிறது. அதனால்தான் அதை காங்கிரஸ் கட்சியிடம் இருந்து நேற்று இரவு பெற்று இன்று நாங்கள் போட்டியிடுவோம் என்று திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தான் திமுக வேட்பாளரை எதிர்த்து அதிமுக களம் காண்டால் அங்கு வெற்றி பெற முடியுமா என்ற சந்தேகம் எழுப்பப்பட்டது. இதற்கு மாவட்ட செயலாளர்களும் இதே கருத்தை பெரும்பாலானோர் வலியுறுத்தியதால் பிரிந்து கிடந்துள்ள அதிமுக இரட்டை இலை சின்னம் தற்போது நிலுவையில் உள்ள சூழ்நிலையில் தேர்தல் ஆணைய வழக்கால் நிலுவையில் உள்ள சூழ்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியை புறக்கணிப்பதே சிறந்தது என்று மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலான கருத்து தெரிவித்திருப்பதால் இந்த தொகுதி இடைத்தேர்தலை தாங்கள் போட்டியிட வேண்டாம் என்று முடிவு செய்திருப்பதாக அங்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் உள்ள தகவல்கள் மூலமாக தெரிய வருகிறது. மூன்றாவது, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலுமே தொடர்ச்சியாக தோல்வியை தழுவிக் கொண்டே இருப்பதால் இது சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பு நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் படுதோல்வியை அதிமுக சந்தித்தால் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டுவிடும். தனது தலைமையில் EPS தலைமையில் அதிமுகவில் உள்ள அணிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டுவிடக்கூடும் விமர்சன கணைகள் அதிகமாக எழக்கூடும் என்பதாலும் இந்த முடிவு எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து 2 இடைத்தேர்தல்களை புறக்கணித்திருப்பதன் மூலமாக அங்கு ஆளும் அரசின் மீது தமது குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் அங்கு பண பரிசுகளை வாக்காளர்களுக்கு பண விநியோகம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் விதிமுறைகளில் அவர்கள் ஈடுபடக்கூடும் என்பதை மக்கள் முன் நிறுத்துவதற்காக இந்த முடிவை அதிமுக தரப்பில் எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த தேர்தலில் அதிமுக தான் திமுகவுக்கு நேரடி போட்டி என்ற கள நிலவரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருப்பதும் அரசியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இன்னும் 14 மாதங்களே உள்ள சூழ்நிலையில் அடுத்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு 14 மாதங்களே உள்ள சூழ்நிலையில் முக்கிய எதிர்கட்சியான அதிமுக ஒரு இடைத்தேர்தலை, அதுவும் கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு மிக்க அந்த கட்சியின் பொதுச் செயலாளரின் சொந்த மாவட்டமான சேலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்திலேயே ஒரு தொகுதியில் இடைத்தேர்தலை முக்கியமான எதிர்கட்சி புறக்கணிப்பதும் மிக பெரும் ஒரு சர்ச்சையையும் விமர்சனத்தையும் எழுப்பியிருக்கிறது. இருந்த போதிலும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் 2வது வலிமையான கட்சி என்ற தோற்றத்தோடு அந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்நோக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த முடிவை
அதிமுக எடுத்திருப்பது ராஜதந்திர ரீதியான முடிவா அல்லது பின்னடைவா? அது அதிமுகவின் அந்த வலுவை அவர்களை எதிர்கொள்ளும் வலிமை இல்லாத ஒரு சூழ்நிலையில் பின்னடைவா என்பதை வாக்காளர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அந்த கட்சியின் நிர்வாகிகள் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் போட்டியிடவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இதனால் இந்த தேர்தலில் திமுகவுக்கும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இரண்டாவது மிகப்பெரிய கட்சி கூட்டணியாக இந்த தேர்தல் காலத்தில் நிற்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விக்கிரவாண்டியை போல மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சி என மும்முனை போட்டி நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் அங்கு 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக அங்கு தோற்றது. போட்டியிட்ட EVKS இளங்கோவன் 1,10,000 வாக்குகளை அவர் பெற்றிருந்தார். காங்கிரஸ் வேட்பாளருக்கு 64% வாக்குகளும் அதிமுகவுக்கு 25% வாக்குகளுமே அங்கு கிடைத்தது. இந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக போட்டியிட்டால் டெபாசிட் வாங்க முடியுமா என்ற ஒரு சந்தேகம் அதிமுகவின் தற்போதைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு பண விநியோகமும் அங்கு பிரச்சார வியூகமும் அங்கு ஆளுங்கட்சியின் அந்த பிரச்சார வலிமையும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக தொடர்ந்து ஒரு 4 தேர்தல்களில் அதிமுக, காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட், மதிமுக, VCK என்று ஒரு வலிமையான கூட்டணியோடு திமுக தேர்தல் களத்தை எதிர்கொண்டு வருகிறது. ஆனால் சிதைந்து போன அதிமுக, அதில் ஒரே ஒரு கட்சி தேமுதிக மற்றும் புரட்சி பாரதம் உள்ளிட்ட சில உதிரி கட்சிகள் கூட்டணியோடு தான் அதிமுக தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியும் பல்வேறு உதிரி கட்சிகளை உடன் சேர்த்து களம் காண்கிறது. இதனால் திமுகவுக்கு வலிமையான போட்டி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் தற்போது இந்த இடைத்தேர்தலில் இருக்கிறது. இதனால் மிக எளிதாக திமுக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு இடையே தான் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போட்டியில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு அதிமுகவின் வாக்குகள் இடம்பெறுமா அல்லது திமுக எதிர்ப்பு வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு போகுமா அல்லது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு போகுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை பெரியார் குறித்த விமர்சனத்தினால் அதிமுக வாக்குகள் நாம் தமிழருக்கு போவதற்கான வாய்ப்புகள் குறைந்திருக்கிறது. ஏனென்றால் சற்று முன்பு எடப்பாடி பழனிசாமி பேசிய பேச்சில் சீமான் பெரியார் பற்றி பேசிய கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் அவர் களங்கம் கற்பிக்கும் வகையில் அவரது பேச்சு அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சற்று முன்புதான் பேட்டி கொடுத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இதனால் அதிமுகவின் வாக்குகள் எந்த அணிக்கு போகும்? பாரதிய ஜனதா கட்சிக்கு போகுமா அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுக இந்த கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை விட்டுக் கொடுத்து விட்டதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து ஆளும் கட்சியின் சார்பாக பாஜக மற்றும் அதிமுக இடையேயான ஒரு மௌன கூட்டணி நிலையில் வருகிறது. 2026 தேர்தலில் மீண்டும் பாஜக அதிமுகவுடன் இணையும் என்றெல்லாம் விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வழிவிடும் வகையில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக போட்டியில் இருந்து விலகி இருப்பது மிகுந்த ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த தேர்தலில் போட்டியிட்டு 2ஆம் இடத்தை பெற்றாலும் அங்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவே திமுகவுக்கு மாற்றாக 2வது இடத்தில் இருக்கிறது என்ற கருத்து வலுப்பெறும். ஆனால் ஒருவேளை டெபாசிட் இழந்தால் அது EPS தலைமையிலான அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவும் சவாலாகவும் உருவெடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்பதால் அதை தவிர்ப்பதற்காக இந்த தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அதிமுக முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. இருந்த போதிலும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை திமுக அணி வலிமையோடு எதிர்கொள்வதற்கு இது பாதை அமைத்து கொடுத்தது போல் இந்த அதிமுகவின் இந்த தொடர்ந்து 2 தேர்தலில் புறக்கணிப்பு முடிவு அமைந்திருக்கிறது என்றே கருதலாம்.